இந்த பிரியாணி கடை ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. என் பசங்க 2 பேருமே ரஸாக்கும் முகமதும் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாங்க. ரொம்பவே வசதியாக வாழ்ந்த பசங்க. திடீர்னு எல்லாமே கைவிட்டு போய் நாங்கள் இந்த நிலைமைக்கு வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. கடைசியாக எங்களோட இது வந்து எங்கள் அப்பா வந்து பிரியாணி கடை. சரி, இந்த பிரியாணி கடையை வச்சு நம்ம எப்படியாவது வாழ்வாதாரத்தை மீட்டுடலாம், நம்ம வந்து பழைய நிலைமைக்கு வந்துடலாம். பிள்ளைங்களுடைய உழைப்பு வந்து காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், ராத்திரி தான் படுக்கிறானுங்க. என் பசங்க யாரும் 2 நாளைக்கு மேலே தாண்ட மாட்டாங்க, இவங்கெல்லாம் கடை போட்டு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அல்லாவோட கிருபையில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக இதனால நாங்கள் பலனும் அடைஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கடை பேர் வந்து பாயம்மா பிரியாணி. என் பசங்க நான் தான் செஞ்சு கொடுத்தேன், அதனால் என் பேரே வச்சுட்டாங்க. டைமிங் வந்து 12 to 3. காடை தொக்கு பிரியாணி இருக்குது, சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்குது, பீஃப் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, காடை சில்லி, சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். வந்து கேகே நகர் ஒயர் ரோட்டில் கடை வச்சுருக்கோம். ஒரு கடை ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. இங்கே வந்து காடை தொக்கு பிரியாணி, அப்புறம் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி, அப்புறம் வந்து காடை 65 இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓடிட்டு இருக்குன்னா காடை தொக்கு பிரியாணி தான் ஓடிட்டு இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.